நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. மறுபடியும் நம்முடைய ஜாஷ்வா டிவி மூலம் எங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை, அப்படி தானே? 7வது மாதத்தில் 2வது ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியில் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை இன்னும் வழி நடத்துவார். கர்த்தர் இன்னும் உங்களுடைய காரியங்களை சந்திப்பார். இன்னும் உங்களை பலப்படுத்துவார். இன்னும் உங்களுக்கு அநேக நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை இன்னும் வாழ வைப்பாராக. எல்லா சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் கர்த்தர் உங்களுக்கு இன்னும் தருவாராக. உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. உங்களை பெருகவே பெருக பண்ணுவாராக. சோர்ந்து போயிருக்கிறவங்களுக்கு அவர் சத்துவத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். பலன் இல்லாதவங்களுக்கு புதிய பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். வழி தெரியாமல் உட்கார்ந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் புதிய புதிய வழிகளை அவர் காண்பிக்கிறவராக இருக்கிறார். வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி நினைக்கிற உங்களுக்கும் எனக்கும் இனிமேல் தான் வாழ்க்கையே இருக்குது என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். தொடர்ந்து செய்திகளை கேட்போம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. இந்த ஒரு நல்ல நாளிலும் ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ஜாஷ்வா டிவியில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு உருவாக்கும் நேரம், இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அநேக ஜனங்களை கர்த்தர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். வேத வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். நீங்கள் செய்தியை கேட்டு நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, ஜெபிக்க பாயிண்ட்ஸ் கொடுக்குறீங்க, ஜெபிக்க சொல்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்கிறீங்க. அதனால் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் செய்தியை கேட்பதை குறித்து நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய ஜெப குறிப்பில் நீங்கள் சொல்லுங்கள். ஊழியம் செய்வதற்கு எங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்புகளை கொடுங்க. ஊழியத்தின் பாதைகள், ஊழியத்துக்கு அழைப்பு எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் இன்னும் ஊழியம் செய்கிறோம். கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரு வசனம் உண்டு, உன் செய்கைக்கு தக்க பலன் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. அதனால் நான் நிறைய காரியங்கள் யோசித்திருக்கிறேன், நம்ம பண்ணிட போகிறோம்னு சொல்லி. ஆனால் என் செய்கைக்கு கர்த்தர் பலனை எனக்கு தந்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் ஜெபிக்கின்ற ஆத்துமாக்களை கர்த்தர் தந்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் ஜெப குறிப்புகளை கர்த்தர் தந்து கொண்டு இருக்கிறார். இந்த டிவி நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அநேக குடும்பங்களுக்கு புரோஜனமுள்ளதாக கர்த்தர் மாற்றி கொண்டு இருக்கிறார். அதனால் கர்த்தர் தான் இதை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பை கொடுத்த இயேசுவுக்கு நான் மறுபடியும் நன்றி சொல்கிறேன். ஒரு தகுதியும் இல்லாத என்ன ஆண்டவர் இந்த ஊழியம் செய்வதற்கு கர்த்தரனை தெரிந்து வைத்திருக்கிறார். சோதரம் மற்றும் ஜாஷ்வா டிவிக்காக நன்றி சொல்கிறேன். கர்த்தர் அவர்களையும் அந்த சேனலையும் கர்த்தரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் அநேக இடங்களுக்கு தேவனுடைய வார்த்தை செல்வதாக. கடைசியாக நான் எப்பவும் சொல்வது போல, இந்த பார்க்கிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இதை கேட்கிற உங்களையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து செய்தியை கேளுங்க. நம்ம போன வாரத்திலிருந்து ஒரு செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஒரு செய்தி தலைப்பு சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 10வது வசனம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. குறைவு என்பது உன் வாழ்க்கையில் இல்லை. இதுதான் செய்தியோட தலைப்பு. குறைவு என்பது உன் வாழ்க்கையில் இல்லை. குறைவு என்பது உங்கள் வாழ்க்கையில் கிடையாது. குறைவான காரியம் உங்கள் வாழ்க்கையில் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், குறைவு என்பது இல்லை. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இல்லை, எங்கள் வீட்டில் இது குறைவாக இருக்கிறது, எங்கள் வீட்டில் இந்த காரியம் குறைவாக இருக்குது, இதில் ஒரு முழுசாக நாங்கள் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொல்லி கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், ஒரு நன்மையும் குறைவுபடாது. குறைவு என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் இல்லை. அதை நீங்கள் விசுவாசிங்க. ஆண்டவர் என் வாழ்க்கையில் எல்லா குறைவுகளையும் எடுத்து போட்டு விட்டார். என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்கி தருகிறார். தண்ணி குடம் தூக்கும் பொழுது அரை குடம் தண்ணி தான் நம்ம தூக்கணும்னா அதை என்ன செய்ய முடியாது, ஒழுங்காக கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஆனால் ஒரு குடம் முழுமையாக தண்ணி இருக்கும் பொழுது அதை நம்ம தூக்கி வைத்து இடுப்பில் வச்சாலும் சரி, தலையில் தூக்கி வச்சாலும் சரி, கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல கரெக்டாக சேர்த்துரும். அதே போல் கர்த்தர் சொல்கிறார், குறைவு என்பது உங்கள் வாழ்க்கையில் இல்லை. குறைவு என்பது உங்கள் குடும்பத்தில் இல்லை. குறைவு என்பது உங்கள் வேலை பார்க்குற இடத்துல இல்லை. குறைவு என்பது உங்கள் குடும்பத்தில் யார் இடத்துலையுமே இல்லை. எல்லா குறைவுகளையும் என் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளில் நிறைவாக்கி தருகிற தேவனாய் அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். அவர் பரிசுத்தர். அவர் சேனைகளின் தேவனாய் கர்த்தர். அவர் சொல்கிறாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன் என்று சொல்கிறார். இன்றைக்கும்
பரிசுத்த ஆவியானவராய் அவர் நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவர் சொல்கிறார், உன் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாது. குறைவு இல்லை, குறைவு என்பது இல்லை உங்கள் வாழ்க்கையில். போன வாரம் இந்த செய்தியை நம்ம அழகாக கேட்க கர்த்தர் கிருபை செய்தார். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம வருகிற 2-3 வாரங்கள் நம்ம பார்ப்போம். எந்தெந்த காரியத்தில் இருக்கிற குறைவுகளை ஆண்டவர் நமக்கு நிறைவாக்கி தருகிறார் என்று சொல்லி. ஏன் என்று சொன்னால், சும்மா வேதத்தை வாசிக்கிறோம், சும்மா ஜெபிக்கிறோம், ஏதோ ஆலயத்துக்கு போகிறோம், ஏதோ சபைக்கு போகிறோம், நம்முடைய வாழ்க்கை ஏதோ குறைவுள்ள வாழ்க்கையாய் வாழ்வதற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் அழைத்து கொண்டு வரவில்லை. நீங்கள் முழுமையான சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தான் கர்த்தர் இந்த செய்தியை பார்க்க செய்து கொண்டு இருக்கிறார். கவலையோடும் கண்ணீரோடும் என் வாழ்க்கை முடிஞ்சது, என்னுடைய குடும்பம் முடிஞ்சது, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை முடிஞ்சது, என்னுடைய தொழில் முடிந்தது, என்னுடைய ஊழியம் முடிந்தது இல்லை. கர்த்தர் சொல்கிறார், குறைவு என்பது இல்லை. நீங்கள் குறைவாய் நினைக்கின்ற காரியத்தில் கர்த்தர் இன்றைக்கு ஒரு முழுமையான நிறைவை அவர் கொடுக்கிறார். அதை நிரப்பி அனுப்புகிறார், ஃபுல் பண்ணுகிறார். எந்தெந்த காரியத்தில் நீங்கள் குறைவு என்று சொல்லி உட்கார்ந்து இருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் நிறைவை கொடுத்து, அந்நிய கண்கள் அல்ல, உங்களுடைய கண்கள் காணத்தக்கதாய் நீங்களே சொல்லுவீங்க, இந்த காரியம் நடக்காமல் இருந்துச்சே, இந்த சூழ்நிலை இப்படி இருந்துச்சே, எனக்கு ஒன்றுமே நான் புரியாமல் இருந்தேனே, ஆனால் கர்த்தர் எப்படி இந்த காரியத்தை எனக்கு தந்தார் என்று சொல்லி நீங்களே சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் ஒரு நிறைவை தருகிறவராய் இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதாவது இயேசுப்பா அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் எதையுமே அரைங்குறையமாக என் பிள்ளைங்க இருக்கணும் இல்லை, அரைங்குறையமாக இந்த ஆசீர்வாதம் வைத்துக்கணும் இல்லை, அப்படி தருகிற தேவன் அல்ல. முழுமையாய் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு ஒரு காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு இருக்கிற குறைவனைக்கு மாற்ற போகிறார். ஒரு பெரிய குறைவு. இப்போ நிறைய மனிதர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய குறைவு. அதில் இது ஒரு குறைவு. என்ன செய்யன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியலை, என்ன வேலை பார்க்க போகிறோன்னு சொல்லி தெரியலை, எப்படி குடும்பத்தை காப்பாற்ற போகிறோன்னு சொல்லி தெரியலை, என்னத்தை சேர்த்து வைக்க போகிறோன்னு சொல்லி தெரியலை. ஒரு பெரிய குறைவு இப்பொழுது. அது சமீப காலத்தில் நிறைய பேருக்கு இந்த ஒரு குறைவு வந்துச்சு. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். பவுல் சொல்லுகிறார், சவுலாய் இருந்த ஒரு மனிதன் கர்த்தரை சந்தித்து, கர்த்தர் சவுலை சந்தித்து அவனை பவுலாய் மாற்றின பின்பு அவன் அநேக ஊழியங்களுக்காய் ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறார். பவுல் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு பிரச்சனை. வசனம் சொல்லுகிறது, 9வது வசனம் 8வது வசனம் பாருங்க. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். பவுல் சொல்றார், அவனுடைய உடம்புல ஒரு பலகீனம் இருக்கு, இந்த பலகீனம் மாற்றுங்க, எனக்கு இந்த பலகீனம் என்னுடைய உடம்புல இருக்கு, என்னால் முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் 3 தரம் என்று சொல்லி நிறைய நேரம் ஜெபம் பண்ணியிருப்பார். 3 தரம் என்று சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. சரியா? கர்த்தரிடத்தில் அவர் வேண்டிக் கொண்டார், ஜெபித்து கொண்டார். சரியா? அதற்கு அந்த 9வது வசனம் பதில் சொல்லுது. அதற்கு அவர், என் தேவனாய் கர்த்தர் பதில் கொடுக்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு உடம்புல சுகம் இல்லை, இன்னைக்கு நிறைய பேருக்கு உடம்புல ஆரோக்கியம் இல்லை. என்னையும் சேர்த்தான். வெளித்தோட்டத்திற்கு ரொம்பவும் பாலிஷாக இருக்கிறோம், வெளித்தோட்டத்துக்கு ரொம்ப ஸ்டைலாக இருக்கிறோம், வெளித்தோட்டத்துக்கு ரொம்ப அழகாக இருக்கிறோம். ஆனால் நிறைய மனிதர்களை உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய உடம்புல பலன் குறைவு, பலன் இல்லை. 50 வயசை தாண்டிடலாமா, 60 வயசை தாண்டிடலாமா, என் பிள்ளைகள் படிக்கிறாங்க, என் பிள்ளைகளை படிக்க வச்சிடலாமா, என் பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் கட்டி கொடுத்துடலாமா, என் பிள்ளைகளுக்கு நல்ல சொத்து சேர்த்து வச்சிடலாமா, இது என்னால் முடியுமா, என் உடம்புல இவ்வளவு பலகீனம் இருக்கு, என் உடம்புல இவ்வளவு பலன் குறைவாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் புலம்ப ஆரம்பிச்சாங்க. பலன் குறைவாக இருக்கிறது. முன்னாடி எல்லாம் 70 வயசு 80 வயசு 90 வயசும்பாங்க. இப்போ 40 வயசு 45 50 வயசு தாண்டுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. 35 40 வயசில் எல்லா நோயும் ஒரு மனுஷனுக்குள்ள உள்ளே வந்துடுது. நிம்மதியாக ஒரு காரியத்தை சாப்பிட முடியல, நிம்மதியாக ஒரு காரியத்தை டீ கூட குடிக்க முடியல. டீ இப்போ குடிக்க நிறைய பேர் பயப்படுதாங்க. நிறையா சோறு, மத்தியானம் சோறு சாப்பிட்றதுக்கு பயப்படுதாங்க. முன்னாடி எல்லார் வீட்லேயும் காலையிலையும் மத்தியானம் நைட்டு சோறு தான், இப்போ சோறு கிடையாது.
மத்தியானம் மாத்திரம்தான் சோறு, நைட்டு வேறு டிஃபன், காலையில் வேறு டிஃபன். பலன் குறைவு. டாக்டர் போய் கேட்டால் நீங்கள் இதை குடிக்காதீங்க, இதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய காரியத்தை சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன் பலகீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும், நீ பயப்படாதீங்க. உங்களை கொண்டு தான் கர்த்தர் உங்களுக்கு குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்களை வச்சிருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுவார், நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் நிறைய பேருக்கு பயம், என்னையோட ஜென்னியும் சேர்த்தான். ஐயோ என் உடம்புல இவ்வளோ பிரச்சனை இருக்க, ஐயோ என் உடம்புல இவ்வளோ பலகீனம் இருக்க, நான் என்ன செய்வேன்? என்னுடைய குடும்பத்தை யார் பார்ப்பா? என் பிள்ளைகளை யார் பார்ப்பா? எனக்கு எத்தனை பேர் கவலையோடு உட்காந்துருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்க தெரியுமா? சொல்ல முடியாத நோய், சொல்ல முடியாத வியாதி, அது சுகமே பெறாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்குலாம் வியாதிகள் இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன் பலகீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும், உன் குறைவை நான் நிறைவாக்குவேன். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35வது வசனம். இயேசுவானவர் சகல பட்டணங்களிலும் கிராமங்களிலும் சுற்றி திரிந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். நம்முடைய ஆண்டவர் சுகப்படுத்துகிற ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் பலன் தருகிற ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குகிற ஆண்டவர். இன்னும் அதே மாதிரி ஒரு வசனம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது, 38வது வசனம். நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும். இயேசப்பா எப்படிப்பட்டவர்? நன்மை செய்கிறவர். என்ன நன்மை செய்வார்? உங்களுக்கு பலன் குறைவாக இருக்குது, சரியா? இந்த பலன் குறைவாக இருக்கிற இந்த காரியத்தில் இன்னைக்கு ஒரு நன்மை செய்கிறார். என்ன நன்மை செய்கிறாரா? அந்த பலனை, குறைந்து போய் இருக்கிற பலனை அவர் அதிகப்படுத்தி முழுமையாக்கி தருவாராம். பிசாசின் வல்லமையால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றித் திரிந்தார். இன்றைக்கு உங்களுக்கு என் தேவனாய் கர்த்தர் பரிபூரணமான சுகத்தை தருகிறவராய் இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மல்கியா 4ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் எப்படியா சொல்லுது? என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். தேவனுடைய செட்டைகளுக்குள்ளே இருக்கிற நம்ம கொழுத்து போய் இருப்போமா? நல்ல சந்தோஷமாக இருப்போமா? மெலிஞ்சி இல்லை, அப்படிலாம் இல்லை. உடம்பு நோயாகப்பட்டு அப்படிலாம் இல்லை. கொழுத்த கன்றுகளைப் போல தெளிவாய் சந்தோஷமாக இருப்போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா சங்கீதத்தை எடுத்து சொல்லலாம். சங்கீதம் 4ஆம் சங்கீதத்தில் ஒரு 8வது வசனம் சொல்லுது, சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்தேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். இன்றைக்கி நிறைய பேருக்கு பகல் முழுக்க லாந்திருந்தாங்க, எவ்வளோ வியாதி இருந்தாலும் பகலில் சிரிச்சிட்டு லாந்திருந்தாங்க. ஆனால் இரவு என்று சொல்லி ஒரு நேரம் வரும் பொழுது வீட்டில் இருக்கும்போது உறக்கம் வரமாட்டேங்கி, தூக்கம் மாத்திரையே போட்டுட்டு படுத்தால் என்ன வரமாட்டேங்கி? தூக்கம் வரமாட்டேங்கி, கவலை. ஐயோ என் உடம்புல இவ்வளவு சுகவீனம் இருக்கிறது, நான் என்ன செய்வேன்? என் பிள்ளைகளை குறித்து நான் என்ன செய்வேன்? என்னுடைய பிள்ளைகளின் தேவைகள் நான் என்ன செய்வேன்? என் குடும்பத்தில் நான் என்ன செய்வேன்? என்னால் வேலை பார்க்க முடியலையே என்று சொல்லி அவர்கள் படுத்திருக்கும் போது அவரால் நிம்மதியாக படுக்க முடியல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் நித்திரை இன்பமாக இருக்கும், பயப்படாதீங்க. அவருடைய சுகவீனங்களில் பலனையும் சுகத்தையும் அவர் கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதீங்க, உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். சங்கீதம் 30ஆம் சங்கீதம் 2வது வசனம் சொல்லுது, என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன். நீங்கள் யாரை நோக்கி கூப்பிடணுமா? நீங்கள் எந்த டாக்டர்னாலும் பாருங்கள், எந்த ஆஸ்பத்திரினாலும் பாருங்கள், எந்த ஸ்பெஷல் டாக்டர்னாலும் பாருங்கள், எந்த ஊருக்குனாலும் போங்க. ஆனால் சுகம் என்பது கர்த்தர் கொடுத்தால் மாத்திரம்தான் சுகம் கிடைக்கும். பரிபூர்ணமான சுகம் என்பது என் தேவனாகிய கர்த்தர் தொட்டு சுகப்படுத்தினால் மாத்திரம்தான் முடியும். வசனம் சொல்லுது, என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். அவர் உங்களுக்கு பரிபூர்ணமான அவர் சுகத்தை தருகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அரையும் குறையுமா இல்லை,
பரிபூர்ணமான ஒரு சுகம். இன்னும் சங்கீதம் 29ஆம் சங்கீதம் 11வது வசனம் சொல்லுது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். நம்ம அவருடைய பிள்ளைங்க, நம்மளும் அவருடைய பிள்ளைங்க. நமக்கு அவர் என்ன செய்வாராம்? பரிபூர்ணமான ஒரு பலனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். பரிபூர்ணமான காண்டாமிருகத்திற்கு ஒத்த ஒரு நல்ல பலனை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். 122ஆம் சங்கீதம் 7வது வசனம் சொல்லுது, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இந்த வசனத்தை பிடிச்சு வச்சுக்கணும். ஆண்டவரே எனக்கு இந்த நோய் இருக்குது, இந்த நோய் இருக்குது, அதை பிடிச்சு விடப்படாது. ஆண்டவர் எனக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, காட்டில் பிரச்சனை இருக்குது, எனக்கு கொழுப்பு கூட்டிட்டு எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை, அதை விட்டுருங்க. ஆண்டவரை நீங்கள் என்ன பேசுகிறீங்க? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் உன் அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? அப்போ என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் எனக்குள்ளே இருக்கிற இந்த பலகீனங்களை எடுத்து போடுங்க, சுகத்தை தாங்க, சுகமாக இருக்க உதவி செய்யுங்க. சுகத்தை தாங்க, சுகமாக இருக்க உதவி செய்யுங்க. வேலை பார்ப்பதற்கு பலனை தாங்க. ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார். கர்த்தர் உங்களுக்கு நித்தமும் பலனை கொடுப்பார். உங்களை படுக்க கீழே விட மாட்டார். கடைசி நாட்களில் உங்களை படுத்து கீழே விடவே மாட்டார். நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இருக்கிற நாட்கள் வரைக்கும் எனக்கு பலனை தாங்கப்பா, இருக்கிற நாட்கள் வரைக்கும் எனக்கு சுகத்தை தாங்கப்பா, இருக்கிற நாட்கள் வரைக்கும் நான் நடப்பதற்கு எனக்கு பலன் கொடுங்க, இருக்கிற நாட்கள் வரைக்கும் என் வேலைகளை செய்வதற்கு எனக்கு பலன் கொடுங்க. ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு பலன். எத்தனை நோய் தெரியுமா? இப்போ பெரிய ஆட்களுக்கெல்லாம் இல்லை, இந்த டயாலிசிஸ்னு ஒன்று சொல்லுவாங்க, இரத்த சுழற்சி முறை. அது 3ஆவது படிக்கிற பிள்ளைக்கு இருக்குது, 3வது வயசு உள்ள பிள்ளைகளுக்கு இருக்குது. சின்ன சின்ன பிள்ளைகளிலிருந்து பல நோய்கள் இருக்குது. அப்படி உலகத்துக்குள்ள வந்துட்டோம். ஆண்டவர் சொல்வார், எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாக்கி தருகிறார். 12 வருடம் பெரும்பாலும் ஒரு ஸ்திரீ, இது நான் நிறைய ட்ரிப்பு சொல்லியிருக்கிறேன், மார்க் 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது, தன்னுடைய சொத்துல நிறைய எல்லாத்தையும் அழிச்சாச்சு. ஆனால் எங்கே போனாலும் சுகம் என்பது இல்லை. ஆனால் அவங்களுக்கு ஒன்றே ஒன்று தருது, ஏசப்பா கிட்ட போனால் நமக்கு என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். மார்க் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுது, அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ, நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இன்னைக்கு எத்தனை பேருக்கு சமாதானம் இல்லை? சமாதானம் இல்லைண்ணா, சமாதானம் போச்சே. என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்ன செய்ய போகிறேன் நினச்சே அவ்வளோ நோய் வந்துட்டு உடம்புல இன்னைக்கு சமாதானம் இல்லை. ஏன்? பலன் இல்லை. அதெல்லாம் தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ சமாதானத்தோட போ, கவலையோடு அல்ல, கண்ணீரோடு அல்ல, துக்கத்தோடு அல்ல, வருத்தத்தோடு அல்ல, நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றார், சமாதானத்தோடு இருங்க. எல்லா பலகீனங்களும் இயேசுவின் நாமத்தினால அது பலன் உண்டாகட்டும். எல்லா பலகீனங்களும் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். பரிபூர்ணமான சுகத்தை கர்த்தர் கொடுப்பாராக. வேதனை நீங்கி சுகமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். 12 வருஷம் என்ன பாடுபட்டிருப்பாங்க சொல்லுங்க. 12 வருஷம். இன்னும் நம்முடைய மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இதெல்லாம் அப்போஸ்தலர், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நிறைய பேருக்கு சுகத்தை கொடுக்குறார். வெளி தோற்றத்தை பார்த்து ஐயோ இவங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, இல்லை, உள்ள நிறைய பிரச்சனை இருக்குது. உன் பலகீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் கடைசியில், நான் தான் உன் பரிகாரிய கர்த்தர், நான் தான் உனக்கு டாக்டர், நான் தான் உனக்கு வைத்தியர், நான் தான் உன்னை சுகப்படுத்துவேன், நான் தான் உனக்கு நன்மையை தருவேன், ஒன்றும் குறைவிடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் யாத்திராகமம் 23ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 25, உங்கள் தேவனாய் கர்த்தாவை சேவிக்க கிடையாது, அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வியாதி என்பது நம்முடைய வாழ்க்கையில் வராது. இன்றைக்கி இப்போ ஒன்று சொல்லுவோம், இது எங்கள் தாத்தாவுக்கு வந்திருக்கு, இது எங்கள் அப்பாவுக்கு வந்திருக்கு, இப்போ எனக்கு வந்திருக்கு, நாளைக்கு என் பிள்ளைக்கு வரும். சொல்லாதீங்க.
கர்த்தர் அப்படிப்பட்ட பலகீனத்தை கர்த்தர் நமக்கு தரமாட்டார். அப்படிப்பட்ட சாபத்தை கர்த்தர் நமக்கு தரமாட்டார். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த பலகீனம் என் சந்ததிக்கு வரக்கூடாது, இந்த பலகீனம் இந்த நோய் என் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இப்பொழுதே கர்த்தர் உங்களுக்கும் சுகத்தை கொடுப்பார். தைரியமாக இருங்க. உங்களுடைய பலகீனத்தில், உங்களுடைய பலன் குண்டின நேரத்தில், ஐயோ நான் வேலை செய்ய முடியலையே, நான் சம்பாதிக்க முடியலையே, என் குடும்பத்தை நடத்த முடியலையே என்று சொல்லி நீங்கள் கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கிற நேரத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை ஒரு குறைவும் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. பலவீனத்தில் குறைவு என்பது இருக்காது. பரிபூர்ணமான பலனை கொடுத்து, பரிபூர்ணமான பலனை கொடுத்து, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்து உங்களை தைரியப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். சமாதானத்தோடு போ, சமாதானத்தோடு போ, வேதனை நீங்கி சுகமாயிரு. நீங்கள் சுகமாக இருப்பீங்க. நீங்கள் என்ன காரியத்தெல்லாம் நீங்கள் கவலைப்படுறீங்களோ அந்த காரியத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் கவலைகள் எடுத்து போட்டு உங்களுக்கு பலனையும் சுகத்தையும் கொடுத்து நீங்கள் என்னென்ன காரியம் உங்கள் வீட்டில் செய்ய நினைக்கிறீங்களோ அதை செய்வதற்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கலாம், எதிர்கால காரியமாக இருக்கலாம், அது ஊழியத்தின் காரியமாக கூட இருக்கலாம். ஊழியம் செய்வதற்கும் பலன் வேண்டும், ஊழியம் செய்வதற்கும் பலன் வேண்டும். பலன் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது. அதனால் கர்த்தர் பார்த்துக்கொள்வார், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் பலன் வேண்டும். பலனுக்காக ஜெபம் பண்ணும். புதிய பலனை கர்த்தர் தருவார். எல்லா பலகீனங்களும் இன்றோட அது மாறுகிறது. ஜெபம் பண்ணுமா? உங்களுக்கு என்ன நோயோ, உங்களுக்கு என்ன பலகீனமோ நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கும் பொழுதே ஆண்டவர் நினைச்சார் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. குறைவு என்பது எங்களுடைய வாழ்க்கையில் இல்லை. பலன் இன்றைக்கு நாங்கள் குறைந்து போய் இருக்கிறது ஆண்டவரே. எங்ககிட்ட பலன் இல்லை. முழுமையான ஒரு பலன் என்பது எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய உடம்பில் இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பலனை கொடுக்கிறீர், நீர் எங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறீர், நீர் எங்களுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை கொடுக்கிறீர், நீர் எங்களுடைய வாழ்க்கையில் புதிய பலனை கர்த்தர் கொடுக்கிறீர். உன் பலகீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளை குறித்து, எதிர்காலங்களை குறித்து, எதிர்காலத்தின் தேவைகளை குறித்து, ஐயோ என்னால் வேலை செய்ய முடியலையே, என்னால் சம்பாதிக்க முடியல என்று சொல்லி இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேக மக்களுக்கு கர்த்தர் பலனையும் சுகத்தையும் கர்த்தர் நீர் கொடுப்பீராக. அவர்கள் கைட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் கைட்டு செய்கிற எல்லா நன்மையான காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. அவருடைய போக்கையும் மரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. புது பலன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. புதிய பலன்கள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா பலகீனங்களும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். உடம்பில் ஆரோக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. சமாதானத்தோடு இருக்கட்டும், சுகமாக இருக்கட்டும், பலனோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஜெபங்களும் கர்த்தர் கேட்டு நீர் பதில் கொடுத்து சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறதற்காய், புதிய பலனை கர்த்தர் கொடுக்கிறதற்காய் உமக்கு நன்றி. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நீங்கள் செய்தியை கேளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார். தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய பலனை கர்த்தர் தந்து உங்களுடைய சாட்சியாக நிப்பாட்டுகிறார். கர்த்தருடைய வாழ்க்கையில் என்ன அதிசயம் செய்தாரோ, என்ன அற்புதம் செய்தாரோ எங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. எங்களோட கூட சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.